ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெசிபி, வாழைத்தண்டு துவையல். வாழைத்தண்டு பொதுவாக நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதோட நன்மைகள் தெரிஞ்சால் நம்ம யாருமே அதை அவாய்ட் பண்ண மாட்டோம். வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால கிட்னியில் ஸ்டோன்ஸ் வர்றதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது ஃபுல் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால. ஸோ இதை இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க கூட தோசை இட்லியோடலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு பவுலில் வாழைத்தண்டை கழுவி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, தேங்காய்ச்சில், காரத்துக்கு வரமிளகாவும் பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு அரை தக்காளி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த வெங்காயம், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல், அப்புறம் வரமிளகா பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வரமிளகா மாத்திரம் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் இந்த காஞ்ச மிளகாவை மட்டும் தனியாக எடுத்துடுறேன், அது ரொம்ப கரிஞ்சிருன்றதுனால. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கினோடனே நான் இந்த எள்ளை சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இந்த எள்ளு சேர்க்குறதுக்கு முக்கிய காரணம் இது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வாழைத்தண்டு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள். ஸோ எள்ளு சேர்த்து பண்ணும்போது இதோட உஷ்ணம் அந்த குளிர்ச்சி ரெண்டும் சேர்ந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ இதோட இந்த தேங்காய் சில்லியும் சேர்த்து நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ட பிறகு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைத்தண்டை சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்திட்டு இதை 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்துனா ஒரு புளிப்பு சுவை வந்துடும். ஸோ அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் வேக விட போகிறேன். ஸோ இதை ஒரு மூடி வச்சு வேக விடலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லா வெந்திருக்கு நம்ம வாழைத்தண்டு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்ச வாழைத்தண்டை சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தேங்காய், மிளகாய், எள்ளு எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி வாழைத்தண்டில் சேர்த்துருந்தோம். தேவைப்பட்டால் நீங்கள் இப்போ சேர்த்திக்கோங்க. தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான வாழைத்தண்டு துவையல் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி கொடுத்தா சின்ன குழந்தைங்க கூட தோசை இட்லியோடு எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.